ஈட நாடியை சுத்தம் செய்திடுவாய் அன்னையே. ஈட நாடியை சுத்தம் செய்திடுவாய் அன்னையே. பிங்கள நாடியை பரிசுத்தம் செய்து நிர்விச்சாரத்தை அளிப்பாய் அன்னையே. ஈட நாடியை சுத்தம் செய்திடுவாய் அன்னையே. பிங்கள நாடியை பரிசுத்தம் செய்து நிர்விச்சாரத்தை அளிப்பாய் அன்னையே. ஈட நாடியை மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தியை சஹஸ்ராரத்திற்கு அழைத்து செல்வாய். மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தியை சஹஸ்ராரத்திற்கு அழைத்து செல்வாய். பவசாகரத்தை தாட்டி சென்று ஹிருதய துவாரத்தை திறந்திடுவாய். ஹிருதய சக்கரத்தை சுத்தம் செய்து விஸ்வ நிர்மல பிரேமையை நிறைத்திடுவாய். ஈட நாடியை சுத்தம் செய்திடுவாய் அன்னையே. ஈட நாடியை விசுத்தி சக்கரத்தை நிருமலம் செய்து ஆக்ஞா சக்கரத்தை திறந்திடுவாய். விசுத்தி சக்கரத்தை நிருமலம் செய்து ஆக்ஞா சக்கரத்தை திறந்திடுவாய். ஆக்ஞா சக்கரத்தை தாட்டி சென்று சஹஸ்ராரத்தை அலங்கரிப்பாய். சஹஸ்ராரத்தை அலங்கரித்தெங்களை மோட்ச பாதையில் அழைத்து செல்வாய். ஈட நாடியை சுத்தம் செய்திடுவாய் அன்னையே. ஈட நாடியை சஹஸ்ராரத்தின் சக்திகளை அடைந்து வேண்டுபவர்களுக்கு பகிர்ந்திடுவோம். சஹஸ்ராரத்தின் சக்திகளை அடைந்து வேண்டுபவர்களுக்கு பகிர்ந்திடுவோம். எப்பொழுதும் உந்தன் மகிமையை கானம் செய்ய அனுமதி கொடுத்து ஆசீர்வதிப்பாய். இதற்கு மேலும் நான் எதை கோருவேன்? இதற்கு மேலும் நான் எதை கோருவேன்? சஹஸ்ரார் சுவாமினி ஸ்ரீ நிர்மல்மா. ஈட நாடியை சுத்தம் செய்திடுவாய் அன்னையே. பிங்கள நாடியை பரிசுத்தம் செய்
அன்னையே. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் நமது கவனத்தை ஒருநிலைப்படுத்தி சகஸ்ராராவிற்கு கொண்டு வந்து அன்னையை முழு மனதோடும் பக்தியோடும் வணங்கி நமது குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். பிரார்த்தனை. நமது கவனம் நமது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை அம்மா. தாயே, நாங்கள் அனைவரும் இன்று காலை தியானம் செய்வதற்காக தங்கள் முன் கூட்டாக அமர்ந்துள்ளோம். எங்களின் இந்த தியானத்தில் நாங்கள் எண்ணங்களற்ற நிலையில் நிலை பெற்றிருப்பதற்கு தயவு செய்து அருள் புரிவதோடு அனுமதியும் தாருங்கள் அம்மா. மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நமது 2 கைகளிலும் சகஸ்ராராவிற்கும் கொண்டு வருவோம். தாயே, பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தங்களின் கடல்கள் கரையை சுத்தம் செய்வது போல எங்களின் இதயங்களை தயவு செய்து சுத்தம் செய்திடுங்கள். தாயே, எங்களை திசை திருப்பும் எல்லாவற்றிலிருந்தும் பற்றின்மையை தாருங்கள். தாயே,
எங்களின் உண்மையான நோக்கங்களை அடைவதில் தடைகளாக இருக்கும் அனைத்து எதிர்மறை தீய சக்திகளை தயவு செய்து எங்களிடமிருந்து அறவே அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கும் சமநிலையற்ற தன்மையை அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் நிலை நின்று தங்களை மட்டும் எங்களின் கவனத்தில் கொண்டு செயல்படுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் அப்படியே நமது மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபம். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். ஸ்ரீ கணேசா, தங்களின் சக்திகளுக்கு நாங்கள் சரணடைகிறோம். எங்களின் இடது பக்கமும் வலது பக்கமும் தங்களிடத்தில் முழுமையாக சரணடையும் பொழுது நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருப்போம். தங்களின் ஞானம் எங்களுக்குள் மேலோங்கட்டும். எங்களின் காதுகள் உண்மையானதை கேட்கட்டும். தூய்மையானதை கண்கள் காணட்டும். எங்களின் வாழ்க்கையில் தெய்வீகத்தை மட்டும் போற்றுபவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களிடம் எப்பொழுதும் தங்களின் தெய்வீக ஞானம், விவேகம், அன்பு, மன்னித்தல் குணம், தூய்மை, மங்களகரம், அன்பு என்ற அனைத்து குணங்களும் எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும். மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. श्री आदिभूमि देवी साक्षात्. ओम त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் நமது மூலாதாரத்தில் கொண்டு வந்து ஸ்ரீ கணேஷ அதர்வ சிஷ்யம் கூறுவோம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि त्वं माम् अववक्तारम् श्रोतारम् दादारम् अवानुचानम् अवशिष्यम् पश्चातात् भ्रष्टात् अवोदरादात् दक्षिणादात् शोर्वादात् अवादरादात् सर्वतो मां बाहि बाहि समं दात्. त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दात् द्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि
त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वतो जायते सर्वं जगदिदं तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रतीति त्वं भूमिरावो नलो निलो नभः त्वं चत्वारि वाग्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितियो असि नित्यं त्वं शक्तित्रयात्मः त्वं योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मपूर्भुवस्वरं कनादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारक परदरग अर्तीन्दुलसितं तारेण रुद्धम् एतत्त्वमनुस्वरूपं कहारक पूर्वरूपम् आहारो मध्यमरूपम् अनुस्वारक शान्तिरूपं बिन्दुरुद्ररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेश विद्या गणगर्षि निश्रुतगायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं सवरदम् हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः भक्तानुकम्बिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं ससृष्ट्यात् प्रकृतिपुरुषाद्परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो वराधपदये नमो गणपतये नमः ब्रह्मदपदये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुधाय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। நமது கவனம் இடநாடுக்கு மெதுவாக கொண்டு வருவோம். தாய், எங்களின் இடநாடி தங்களிடத்தில் சரணடையட்டும் அம்மா. தாய், நாங்கள் சுத்த ஆத்மாவாக இருப்பதற்கும் எங்களின் விருப்பங்களானது தூய்மையாக இருப்பதற்கும் எதிராக இருக்கும் அனைத்து எதிர்மறை தீய சக்திகளை தயவு செய்து பூமி தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களின் ஒரே விருப்பமானது நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருத்தலே ஆகும் அம்மா. தாயே, நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருக்கும் பொழுது எங்களின் இடநாடியை ஒட்டிய அனைத்து
தேவையற்றவைகளும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றப்பட்டு நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருப்போம் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களின் இடா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்துடன் ஸ்ரீ கணேச தத்துவத்தை எங்களுள் உணர்கிறோம் அம்மா. அதை முழுமையாக எங்களுள் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து மாயைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் எங்களுக்கு தூய்மையான தெய்வீகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நுட்பமான அறிவு தந்துள்ளீர்கள். நாங்கள் அதை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டையும் அதற்குரிய வலிமையையும் ஸ்ரீ நிர்மல் வித்தையையும் தயவு செய்து எங்களுக்குள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கும் மன அமைதியற்ற நிலையை அகற்றி நாங்கள் தங்கள் அருளால் மன அமைதியோடும் திருப்தியோடும் இருக்கின்றோம். எங்களின் நாபி சக்கரமானது தங்களிடத்தில் முழுமையாக சரணடையும் பொழுது நாங்கள் அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்கிறோம் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக மாறியிருக்கிறோம். எங்களின் குரு தத்துவத்தின் கண்ணியத்தையும் நடத்தையையும் நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி செயல் ஆற்றுவதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சுத்த ஆத்மாதான். தாயே, தங்கள் அருளால் நான் சுத்த ஆத்மாதான். தாயே, தங்கள் அருளால் நான் சுத்த ஆத்மாதான். தாயே, தங்கள் அருளால் நான் குற்றமற்ற உணர்வுடன் இருக்கிறேன் அம்மா. தாயே, நாங்கள் சுத்த ஆத்மாவாக மாறும் பொழுது எங்களின் குறைகளை எதிர்கொண்டு அதை சரி செய்வதற்குரிய வலிமையை தாங்களே தருகிறீர்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் மமகாரத்தையும் தேவையற்ற நிபந்தனைகளையும் கட்டுப்பாடுகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் தங்களால் அருள பெற்றுள்ள மன்னித்தல் குணத்தை எங்களுள் முழுமையாக நிலைத்திருப்பதற்கு நாங்கள் முழுமையான விருப்பத்தையும்
சரணாகதியையும் தங்களிடத்தில் கொண்டிருக்க வேண்டும் அம்மா. தயவு செய்து எங்களுக்கு வலிமையை தாருங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் மன அமைதியோடும் ஆனந்தத்தோடும் ஒன்றிணைந்து இருக்கிறோம் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் பிங்களா நாடி தங்களிடத்தில் சரணடையட்டும். தாயே, எங்களின் எண்ணங்களும் செயல்களும் தங்களிடத்தில் முழுமையாக சரணடையும் பொழுது நாங்கள் தூய்மையான செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்போம் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து எதிர்மறை தீய சக்திகளை தயவு செய்து ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் நான் என்ற அகங்காரத்தையும் அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அசுர குணங்களை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அதனை ஒட்டிய பயத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் அனைத்து விதமான கவலைகளையும் பிரச்சனைகளையும் தங்களிடத்தில் சரணடைய செய்யும் பொழுது நாங்கள் மன அமைதியோடும் திருப்தியோடும் இருப்போம் அம்மா. எங்களுக்கு அந்த நிலைக்குரிய வலிமையை தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, எங்களின் ஆதி குருவான தாங்கள் எங்களுக்கு குரு தத்துவத்தை தந்து வழிநடத்துகிறீர்கள். நாங்கள் அவற்றை முழுமையாக புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்குரிய பொறுப்புணர்வையும் கடமையையும் தந்து தயவு செய்து தாங்களே எங்களை வழிநடத்த வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் இனிமையான சொற்களை பேசும் இனிமையான நடத்தை உள்ளவர்களாகவும் கூட்டுணர்வோடு கூடிய நட்புணர்வோடு அன்பானவர்களாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அகங்காரம் அகற்றப்பட்டு பணிவு எங்களுள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் அகங்காரம் மறைக்கப்படும் பொழுது எங்களுக்குள் மன்னித்தல் குணமானது மேலோங்கும். தாயே, தயவு செய்து எங்களுக்கு அந்த நிலைப்பாட்டை தந்தருளுங்கள்.
தாயே, தங்கள் அருளால் நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் மன அமைதியோடும் ஆனந்தத்தோடும் ஒருங்கிணைந்த நிலையில் இருக்கிறோம் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் சுழுமுனை நாடியானது தங்களிடத்தில் சரணடையட்டும். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்துடன் இருக்கிறோம் அம்மா. தயவு செய்து நாங்கள் அதை முழுமையாக உணர்வதற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து மாயைகளும் எங்களிடம் அகற்றப்பட வேண்டும் அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் எங்களுக்கு கிடைக்கப் பெற்றுள்ள படைப்பாற்றல் திறனானது நாங்கள் சஹஜ யோகத்தில் முழுமையான தூய்மையான அறிவை பெற்றிருக்கும் பொழுது அதற்குரிய எங்களின் படைப்பாற்றல் திறனானது வெளிப்பட வேண்டும் அம்மா. எங்களின் படைப்பாற்றல் திறன் தெய்வீகத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் தாயே. தயவு செய்து எங்களை வழி நடத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் திருப்தியான மனநிலையோடும் பெருந்தன்மை கொண்ட குணம் கொண்டவர்களாகவும் திருப்தியுடனும் இருக்கிறோம் அம்மா. எங்களின் அனைத்து செயல்களும் தெய்வீகத்தை ஒட்டியே இருக்க வேண்டும் தாயே. எங்களின் மனமானது தங்களின் அன்பினால் முழுமையாக நிரம்பி இருக்கும் பொழுது நாங்கள் திருப்தியையும் ஆனந்தத்தையும் மட்டுமே எங்களுள் நிலைத்திருப்போம் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக இருக்கும் பொழுது எங்களுக்குள் இருக்கும் 10 குருமார்களின் கொள்கைகளும் தத்துவங்களும் அவர்களின் ஆசீர்வாதமும் எங்களுள் எப்பொழுதும் முழுமையாக நிறைந்திருக்கட்டும் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்களின் அன்பானது எங்களுக்குள் பாதுகாப்பு உணர்வை தருகிறது. எங்களுக்குள் தங்களின் அன்பு பிரதிபலிக்கும் பொழுது நாங்கள் கருணை உள்ளம் கொண்டவர்களாகவும் மன்னித்தல் குணம் கொண்டவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் இருக்கிறோம். தாயே, எப்பொழுதும் நாங்கள் அதே நிலைப்பாட்டோடு நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் இருக்கிறோம். தாயே,
தயவு செய்து நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் நிலைத்திருப்பதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் எங்களுக்கு கிடைத்துள்ள மன்னித்தல் குணமானது எங்களுள் முழுமையாக நிறைந்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. உறுதிமொழி. தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கிறேன். தாயே, எங்களின் நாடிகளையும் சக்கரங்களையும் ஒருங்கிணைத்த நிலையில் எங்களின் சகசிராரத்தில் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை நாங்கள் தரிசனம் செய்கிறோம் அம்மா. தாயே, எங்களின் சகசிரார சக்கரம் தங்களிடத்தில் முழுமையாக சரணடையட்டும். தாய், தயவு செய்து எங்களை எண்ணங்கள் அற்ற ஆழ்நிலை தியான நிலைக்கு அழைத்து செல்லுங்கள் அம்மா. கவனம் நமது சகசிரார சக்கரத்திலேயே வைத்திருந்து 3 மகா மந்திரங்களை கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देवी नमो नमः। நாம் எண்ணங்களற்ற இதே நிலையில் தொடர்ந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
எண்ணங்களற்ற இதே நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவு நேற்றைய தொடர்ச்சி கேட்போம். But in Sahajyoga, one can cure people who are mad, but they have to be treated in a way. Normally we do not take up any person who is a mad person in our group because it's very difficult to cure them and better them. But if they want to work it out on themselves, we say, all right, work it out this way, try if you can be all right. But there are many in-between phrases like schizophrenic, you can call it, or some people who are imbalanced, who are nervous, all kinds of things are in between. So absolute mad, even if you forget, but there are so many others who look sane, but inside they have problems. All such people can be cured with Sahajyoga if they act according to what we tell them and the way it is to be worked out. Now in Sahajyoga, the practices are extremely simple because it's question of balancing. The left side catches, if the left side catches, then you get all these problems. But if you can balance it, if you can balance left side with the right side, the troubles can be all right. For example, if you have got, say, a left side problem, and you do some right side activity of ego development, you'll be amazed that your cancer can be cured. But then you go to the right side. That means you become ego-oriented, you become extremely ambitious, you become futuristic, you start dominating others, and this is what was practiced by Hitler. He got this knowledge from Dalai Lama. He said it in his book that he got it from Dalai Lama, how to control the minds of the people, by which you dominate them, and by domination, what do you make out of them? Devils. And that's what he did it. Because they become so ambitious, they become racist to begin with. They become racist. They think they are the best, they are the highest, they have the right to kill anybody they feel like, they have a right to take revenge, they have a right to ill-treat people. All kinds of funny ideas come into their heads, these right-sided people. And when they come into the right side, they do not know what they are up to. Because once they develop the right side, then they have other troubles, like they might develop blood pressure, they might develop kidney troubles, they might develop heart trouble. Heart in the sense, not angina and all that of a lethargic heart, but overactive heart. They can get a sudden massive heart attack and they may die with it. So such people are also suffering from all kinds of liver trouble, like cirrhosis of the liver, other liver troubles, skin problems. All these come from the right side movement. So when you start moving to the right side too much, you can be possessed by people who are overactive. Like an ego-oriented person, if he becomes friendly with another egoistical person, both of them combine together in such a manner that they form a group of egoistical nature. When they become egoistical, they try to dominate. And a big group can form a frantic, horrible, violent group which can try to kill. In India, we had one such group which was formed under the name of the goddess. They started it in India, called as Anand Mark. Of course, it is now banned. The fellow is under supervision, but still in America he has followers. Surprisingly, they were caught killing some ambassadors and all that, and the leader had to go in the jail for days together. Everything happened, but the followers, because they are so possessed with the idea that they are in charge and they have to kill everyone and that they have to become like Hitler. Now you cannot stop it. It's very difficult, but you can. If you can raise their kundalini, then they will understand this is not reality. We are just doing something that is not reality. It is not for our beneficiary or not, neither for anybody else. It is such a dangerous thing we are doing to ourselves. It's not at all benevolent to ourselves or to anybody else. So the benevolence only comes when you move upward. The third, we can say, is the awareness of hell, where people are really devilish by nature. You cannot change them. They are very devil-like, very possessive type, extremely arrogant, aggressive, and they are really devils incarnate in human forms. And such people have to go to hell because we call them as the awareness of the hell. They always think of destruction, of destroying others or overpowering others, or of destroying themselves.
There are many groups who destroyed themselves. Just like that, they killed themselves. These are all the people who are on the other side of the ascent. So when you start rising higher and higher into these chakras, and when the Kundalini rises through all these chakras and goes up beyond the Sahasrara, as you call it, the Brahmarandra, here, you become a subtler being. Like your human attention, say, we can say, is like a cloth here. And now the Kundalini is pushing it upward like that. So all your attention which is outside goes inside. And when it pierces through, from here, this piercing makes the attention subtle, because the subtle that is around, which you do not feel normally, starts penetrating into it. It starts covering your attention. And that's how we say, now your attention is enlightened. And now it is enlightened, not just talk, but it becomes enlightened with collective consciousness. You become collective conscious. Then such people, when they talk, they have such a personality, such a knowledge. They become knowledge. They have no problems. They become knowledge because they become the absolute. But it is for you to decide, what are you seeking in life? What do you want in life? What is your life worth? If you want to cheapen your life, waste it for something very cheap and ordinary, useless, then you can go ahead with it. But if you think your life is important as a human being, should be, because you have become from amoeba to this stage as a human being, not to waste it, not to throw it away uselessly, but to become the spirit. That's what you have come on this earth for. And that's what should happen to you. Now, the main problem with human beings is that there are barriers we have for. To accept anything, we have barriers. But there is nothing to be accepted. In Sahaj Yoga, you need not accept anything whatsoever, but you should not also deny. If you deny, I cannot raise your Kundalini. I cannot. You should allow your mind to be open to get realized. Because one reason is there why you have to do that more. Because you do not know about Kundalini. People told me they don't know even what self-realization is. Imagine, in India, when my grandchild was born, we had our astrologer in my husband's place, about 2,000 miles away from where the child was born. He sent a telegram saying that this child has found her guru, Sadguru in the household. It was such a great thing to find a Sadguru who will give realization to the child. To us, it is the most important thing. In a horoscope, the first thing they'll ask, shall we get self-realization in this lifetime or not? Then they say, all right, this lifetime you might. Maybe next lifetime. Then they think, oh God, we have to wait one lifetime more. And all action is surrounding that. The whole behavior that you must try to check your attention, chitta nirodha. Try to check your attention. Wherever it wants to go, just keep it out. While here it is, what's wrong? So what? If you want to jump in the sea, so what? Who are you to tell us? It's not that. There it is, you must control your attention. Control your attention. Keep the attention pure. If your attention is not pure at the time of realization, there will be a problem. It's just a different attitude towards life. If somebody is angry, here people always say, I hate you. I mean, in India, if a child says like that, he'll have 2 slaps on the face. It's regarded bad manners to even to think like that you hate anyone. To hate anyone is a sign of degraded personality. I mean, it's very common with Indian people. Whatever you know of Indians are the people who are uprooted, who have come here to make dollars. They are different people. They are sort of sieved out. But the people who are in India, now we have here at least 20% people who have been to India. You can ask them. To them, generosity is a quality. Righteousness is a quality. Purity is a quality. Quietude is a quality. Peaceful nature is a quality. They do not boast of their angers and they do not boast of their hatred at all. I mean, it is never, never, never done. Even if somebody hates, he will not say that, I hate you. And it took some time for me to even to say this sentence to people, that this is something prohibited. Because
your tongue gets spoiled. If your tongue is spoiled and impure, then whatever you say becomes untrue. Your tongue must be pure. You should not say something which is not true. In the sense, true doesn't mean that supposing somebody is a person who to your mind is not a good person. You shouldn't say that. You need not say that you are not a good person. You just keep quiet. Let him discover. Because if he is bad, he'll suffer himself. This is a common attitude. I'm not talking for Indians, but I must say for spiritual life, one has to learn from them. Some of them who were thugs must have come here to loot you. That's a different point. I'm sorry for that. I'm sorry. But I also blame you for your naiveness. I came much before that. But I said you are not to pay to anyone any money. Nobody listened to me. They didn't like me at all when I said that. So you had to suffer. I know it was wrong, but it happened. Now at least people should realize that purity can only be achieved through self-realization. Innocence can be awakened within you on the first chakra. On the first chakra, you develop innocence. In the second chakra, you develop creativity. I've known people who never used to sing, have started singing very well, who never used to create anything, have started creating beautiful paintings. They have become great painters now, very well-known painters. Musicians, those who were never doing architecture have become great architects, and who have never done any interior decoration have achieved a lot. So, to say that we are very creative, one must know that you have limited energy. And for that you have to be connected to the main, so that all the time the energy is flowing into you. Then on top of that is the third center, which is the center of your seeking. So whatever you were seeking was not all right. But you do get your material well-being, no doubt. You do get your material well-being, but up to a point where you feel absolutely satisfied about it, don't need anything anymore. You also get a great blessing of dignity and divinity. You get a proper understanding of your being. You become like a king. For a king, what we call the emperor, he doesn't need it. For example, as you know, I'm born of a very rich family, and it's a royal family, and my husband also is a very rich man. It's all right. We live in a very great comfort, no doubt. But I can sleep anywhere. I can sleep on the street, I can live anywhere. I'm not bothered where I live, what I do, how I move. I have no problem. Because if you are the emperor, you don't ask for anything, do you? If you get the food, all right. If you don't get, all right. If you like some food or don't like food, somebody says, I don't know what I eat in the morning, I don't know what I'm going to eat now. I don't know if I had my lunch or not. If I've had, all right, otherwise you can do what you like. It's that simple. Your body becomes your slave. You can lie down anywhere you feel like. You can do any amount of traveling. You can do 1,001 things. You become so dynamic. That happens when your Lakshmi Tattva is arisen. There are 4 Lakshmi Tattvas within us. The first is the Lakshmi Tattva, where you become a person very dignified and endowed with material comforts. But comfort which kills you is not there. Comfort means you are materially no more bothered. You get jobs. In London we have so many jobless people. But in Sahajyoga, all those who are there, all of them have got jobs. All of them. It's difficult to find one person who hasn't got the job. Moreover, it is compulsory in Sahajyoga that those who stay in the ashram must have some jobs. We have tried to allow some people to come without that, but we had very bad experiences of such people. So all those who are living on dole or some sort of a thing, we don't allow them to come in the ashram. And you'll be surprised that as soon as they join Sahajyoga, they get jobs. They get better and better jobs. Because Krishna has said, Yoga Kshema Vahamyaham. When you get your yoga, your well-being will be looked after. He didn't say Kshema Yoga. He didn't say, I look after your well-being and then you go to yoga. No, first yoga. Yoga Kshema Vahamyaham. First you get the yoga and then the Kshema will work.
That's what happens to you on the Nabhi Chakra, which is very important. But Rajalakshmi, that is, you become like a king, that you become Grahalakshmi or Grahastha, means you become a householder. You become a good wife and a good husband. You develop proper feelings for each other, and you develop proper feelings for your children. You improve your societies through that essence, if it is born in you, that you understand the importance of a good family life. And that automatically happens. You don't have to tell anybody. Just those people who hated each other after coming to Sahaj Yoga have started loving each other, understanding and enjoying each other. And married life in Sahaj Yoga is tremendous. 90% of married life is so great that people in America, where they divorce every third year, we have seen people are doing very well in the married life, even in America. Even here, you see this mental projection, the wife is no good and husband no good, all vanishes. You become the spirit. You start enjoying the deeper significance of marriage. Then comes the fourth side of the Lakshmi Tattva, is the ascending side. The people who have got more money are fed up and now want to have something beyond. In the same way, in Sahaj Yoga, when you start moving, then you find that nothing but spiritual life gives you real joy. So you just don't care for anything else but the spiritual life. And what is the spiritual life of Sahaj Yoga is that you become the light and you give light to others. Selflessly. There is no selfish motive in it. Just because you are the light, you become the light. You don't see the light, you become the light and you give light to others. And just do it selflessly, without charging any money, without asking for anything. You just start giving what you have got, spontaneously, without paying for it. You just do it in a way that is a saintly way. Saints always spend their own money, always have spent their own money to give joy to others. They have never taken money from anyone. I mean, I have not heard of any saint who has built up big palaces and big places and big organization. Never. That's not a sign of a saint. A saint just emits compassion. And this compassion doesn't speak, it is silent. This compassion acts. It doesn't speak, it acts. When it acts, it works out wonders. That's what you know when Christ was touched by some lady. He said, some energy has flown through me. That is what it is. That the energy starts flowing through you and you do not do anything. It just happens automatically. Without doing anything, you achieve it. So for today, I think I have come up to the Nabhi Chakra. Tomorrow I'll tell you about other chakras in better elaborate way, that you will understand what is the essence of these chakras, that what becomes of you. They have described to you the chakras, but why these chakras? What do they mean? These are the different evolutionary milestones within us which have been crossed, and the last one is this one which you have to cross now, that's all. See, you are just ready for it. You are made for this. God has made you for this. Its best is that you get to it. And that's why I was yesterday asking questions, and people have now told me, Mother, don't ask questions because it's a waste. It's a waste of time. Those people who are asking questions are not asking any sensible questions. They are not bothered about themselves, but how they are spending their lives. Of course, some people asked very sensible questions also, I must say. But there's no need to ask questions. Let us see if it works out within you. If it works out, will be a good idea. Now, you want to have realization? First, அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
शिवोऽहं 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 शिवोऽहम् मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायु न च व्योमभूमिर्न तेजो न वायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातुर्न वा पञ्चकोश न वा सप्तधातुर्न वा पञ्चकोश न वाक्पाणिपादं न चोपस्थपायु न वाक्पाणिपादं न चोपस्थपायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न मे द्वेषरागो न मे लोभमोहो न मे द्वेषरागो न मे लोभमोहो मदो नैव मे नैव मात्सर्यभाव मदो नैव मे नैव मात्सर्यभाव न धर्मो न चार्तो न कामो न मोक्ष न धर्मो न चार्तो न कामो न मोक्ष चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञा न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञा अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न मे मृत्युर्न शङ्का न मे जातिभेद न मे मृत्युर्न शङ्का न मे जातिभेद पिता नैव मे नैव मा
माता न जन्म पिता नैव मे नैव माता न जन्म न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्य न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्य चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो अहं निर्विकल्पो निराकाररूपो विभुत्वाच सर्वत्र सर्वेन्द्रियाणां विभुत्वाच सर्वत्र सर्वेन्द्रियाणां सदा मे समत्वं न मुक्तिर्न बन्धः सदा मे समत्वं न मुक्तिर्न बन्धः चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् தாய், எங்களின் சிந்தனைகள் தங்களிடத்தில் சரணடையட்டும். எங்களின் செயல்கள் தங்களிடத்தில் சரணடையட்டும். தாய், எங்களின் சரணாகதி அடைதலை தாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களை எப்பொழுதும் தங்களின் கவனத்திலேயே நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, இன்றைய நாளில் இந்த காலை தியானத்தை அமைத்து தந்தமைக்கும், அந்த தியானத்தின் மூலம் நாங்கள் எண்ணங்களற்ற தியான நிலையில் இருந்ததற்கும் தங்களின் அருளுரையை நாங்கள் கேட்பதற்கும் ஏற்ற அனைத்து விதமான சூழ்நிலைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு எங்களின் கோடானு கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. எங்களின் இந்த தியான நிலையானது எண்ணங்களற்ற நிலையில் மேன்மேலும் வளர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலனை எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.